தலைவர். வெள்ளையனே வெளியேறு என்று முதலில் வீர முழக்கம் செய்தவர். ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் குரல் எழுப்பியவர். இந்திய வரலாற்றில் முதல் விடுதலை போருக்கு முன்னோடியினர். சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் கொண்டவர் இவர். தம் 12ஆம் வயதிலேயே போர் பயிற்சி பெற்றவர். புலி என்றால் பம்பி பதிவுவர் என்ற மனிதர்கள். ஆனால் புலிகளுடனே விளையாடி புலி தோலை போட்டு புலி நலமடைந்து ஒரு புலியாகவே வாழ்ந்த ஒரு வீரத்தமிழன் தான் புலிதேவன். The King of நெற்கச்சான்சர்கள். இடம் நெற்கச்சான்சர்கள். இடம்பெறுவோர் புலிதேவன், வீரர்கள் மற்றும் ஆங்கிலேய வீரர்கள். எத்தனை வளங்களை கொண்ட சிறிய ஊழியர்கள் கண்டதில்லை. இந்த ஊரின் பெயர் செமல். இந்த ஊர் இதனை கொஞ்சமே பார்த்ததில்லையா? ஓ அப்படியா? அப்ப இந்த ஊழியனை பற்றி நம்ம சீஃப் கிட்ட சொல்லிடலாம். இந்த ஊரை அடிமையாக்கலாம். இந்த ஊரின் வெளியேறே நீங்களா? உங்களுக்கு எங்களோட என்ன வேலை? உங்களோடா? நாங்களும் எங்கள் சீஃபும் நினைத்தால் ஒரே நாளில் உங்களுடைய காலையில் வந்துவிடும். எங்கள் மாவீரமன்னன் பூஜை செய்வதற்கு வரை உங்கள் கனவை கூட நடக்காது. நடக்கவே நடக்காது. மாவீரமன்னன் புலிதேவரா? வேறு கோலையும் கம்பையும் வைத்து உங்களால் என்ன செய்ய முடியும்? எங்கள் படவத்தையும் எங்கள் ஆயுதத்தையும் பற்றி உங்கள் ஃபூலிஷ் மன்னனுக்கு என்ன தெரியும்? ஆழமாடா உங்களுக்கு? எங்கள் மன்னன் என்று கொண்டு எங்கள் மன்னனை எளிவாக பேச நீ யாருடா? வெளிநாட்டு நாயே, என் வாருக்கு வாழ் கூடுடா. மண்ணும் இமயமலையும் எங்கள் உயிர். தமிழன் என்ற புற நாடுகளை கூறுவது என்ன? தமிழ் வீரம். இத்தகைய நாட்டை புரிந்த நமக்கு வீரமும் தேசபக்தியும் இருக்க வேண்டும் அல்லவா? வீரமும் தேசபக்தியும் தாய்ப்பாளரை கொடுத்து வந்தவர்கள் நாம் அண்ணா. அதுவே நமது வளம். அந்த வளம் என்றென்றைக்கும் குறையாது. இதுவே ஒரு வீரனுக்கு அடையாளம். வருகிறேன், அரண்மனையில் பார்க்கலாம். அவருக்கும் அண்ணா. காட்சி 2. இடம் ஆங்கிலேயர்கள் கோட்டை. என்ன பேனர் அடிச்சு விட்டானா? What a cheat! வெறும் கம்பையும் கத்தையும் பார்த்து ஒரு தமிழர். இவனுக்கு எப்போது வந்தது இவ்வளவு தைரியம்? தமிழன் எப்போதும் நம் காலையில் தான் இருக்கிறோம். காட்சி 3. இடம்